துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. மற்றவனை கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், மற்றவனை பற்றி குறை பேசிட்டு இருக்கிறான், பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே நமக்கு என்ன வேலை? அங்கே தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அதை உட்காராதான் கர்த்தர் சொல்றாரு. அப்பனா அது கர்த்தர் வர முடியாத இடம். அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா நான் கர்த்தருடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கவே கூடாது. ஆசீர்வாதம் திருடப்படும். ஞாபகம் வச்சுங்க, ஆசீர்வாதம் கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் கொடுத்து விட்டார். பெற்ற ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு நாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். பரியாசம் பண்ற இடம் நமக்குரிய இடம் இல்லை. துன்மார்க்கருடைய ஆலோசனை நமக்குரியது இல்லை. பாவிகளுடைய வழி, அவங்க வழி வித்தியாசமானது, அந்த வழி நமக்குரியது இல்லை. அப்ப அந்த வழியில நான் நடந்தா, நின்னா, உட்கார்ந்தா ஆசீர்வாதம் திருடப்படும். அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னமும் இந்த ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. கர்த்தர் சொல்ற, உன் கூடவே இருப்பேன், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப நம்ம கூட இங்க ஃபுல்லா நம்ம கூட இருப்பாரு, அந்த தேசத்துக்கு நம்ம திரும்ப வர பண்ணுவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? உன்னை மறுபடியும் அங்க கூட்டிட்டு வர வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பூமியில வாழ்ற நாள் வரைக்கும் உனக்கு எஸ்பிஜி இல்ல, கமாண்டோ இல்ல, அதை விட பெரிய பாதுகாப்பு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவர்களோடு இருக்கிறவர் காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். இந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டதுன்னு உங்க கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பை மீறி எதுவும் நடக்காது, நடக்க கூடாது.